வெல்கம் டு ஆல் ஆஃப் யூ. இது வந்து ஒரு சிஆர்டி டிவிக்கு வரக்கூடிய சர்க்யூட் போர்டு. இதோட மேனுவல் மட்டும் பார்ப்போண்ணே. ஒவ்வொரு டிவிக்கும் ஒவ்வொரு மாடலுக்கும் டிசைன் மாறும். இந்த மாடலை பொறுத்தவரைக்கும் எப்படின்னா, இது வந்து மெயின் செக்ஷன் சொல்லுவாங்க. மெயின் செக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒயிட் லைனில் மார்க்கிங்கில் வந்து போட்டிருப்பாங்க. ஒரே ஒரு விஷயம் மட்டும் முன்வைக்க என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு எலக்ட்ரிக்கல் ஃபீல்டு இப்போ புதுசாக ஆரம்பிக்காங்க. அதாவது இப்போ தான் கொஞ்சம் ப்ராப்பராக பழகுவாங்க. அதாவது எப்படின்னா மல்டிமீட்டரில் வோல்டேஜ் எல்லாம் செக் பண்ணுறது எப்படி, ப்ராப்பராக சப்ளை வோல்டேஜ் எது, அதாவது எது ஷாக் அடிக்கும் எது ஷாக் அடிக்காது, இந்த மாதிரி தெரிஞ்சிருப்பாங்க மேனுவலாக. அந்த மாதிரி அவங்க வேலை பார்க்குறவங்களுக்கு வந்து இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சர்க்யூட் வோல்டேஜ் பற்றி தெரியாமல் மேக்ஸிமம் யாரும் இந்த வேலையை செய்யாதீங்க. ஏன்னா மின்சாரத்தை கண்ணால் பார்க்க முடியாது. எல்லா பக்கமும் பாசிங் ஆகிட்டு இருக்கோம். நம்ம தெரியாமல் கையை வச்சுக்கிட்டோன்னா வச்சிடக்கூடாது. அந்த ஒரு நோக்கத்துக்காக தான், சேஃப்டிக்காக தான் திரும்ப திரும்ப சொல்கிறேன். இது வந்து ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டு உள்ளவங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சிம்பிளாக சொல்கிறேண்ணே. டிவியை பொறுத்தவரைக்கும் செக்ஷன் வந்து இந்த இடத்துல தான் வரும்னு சொல்ல முடியாது. ஒவ்வொரு டிவி மாரி டிசைன், கவர் டிசைன் தக்கன சிஆர்டி டிவியை பொறுத்த வரைக்கும் டிசைன் மாறி மாறி போடுவாங்க. அதை மேனுவலாக நம்ம எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, எஸ்எம்பி செக்ஷன் பார்த்தீங்கன்னா மெயின்ஸ் கார்டு கனெக்ட் ஆகும். ஃபஸ்ட்டு செக்ஷன் இதுதான். இந்த கனெக்ட் ஆகக்கூடிய இடத்துல வந்து ஒரு ஒயிட் பார்டர் கண்டிப்பாக எல்லா டிவி போலையும் இல்லாமல் இருக்குது. ஒரு ஒயிட் பார்ட் கொடுப்பாங்க. இது வந்து என்ன ஏரியான்னு அப்படின்னா ஹாட்டான ஏரியான்னு சொல்லுவாங்க. அதாவது கையை வச்சா சூடும், அதாவது ஷாக் அடிச்சிடும். எந்த பக்கம் தொட்டாலும் ஷாக் அடிச்சிடும். ஏசி லைன்னு சொல்லுவாங்க. இது அதாவது அதிகப்படியான எனர்ஜிஸ்டாக வந்து ஏசி லைன் வந்து ஜென்ரேட் ஆகக்கூடிய இடம் இது. இந்த இடத்த தான் எஸ்எம்பிஎஸ்ன்னு சொல்லுவாங்க. சரியா? இதான் எஸ்எம்பிஎஸ் டிரான்ஸ்ஃபார்மர். இது என்ன செய்யும் அப்படின்னா, ஏசி கரண்ட்டை வந்து இதில் வரக்கூடிய லைன் வந்து மேனுவலாக சொல்கிறேன், இதில் வரக்கூடிய டிசி தான் சொல்லுவாங்க. இது 35 வோல்ட்டில் அவுட்புட் ஆகி வரும். இது வந்து எப்படின்னா, இது வந்து பவர் சப்ளைக்குள்ள ஐசி செக்ஷன். இதிலேருந்து வரக்கூடிய பல்ஸ் வந்து அவுட்புட் ஆகி தான் உங்களுக்கு ஜென்ரேட் பண்ணி விட்டு டிரான்ஸ்ஃபார்மர் ஃபங்க்ஷன் பண்ணி வைக்கும். இதிலேருந்து தான் உங்களுக்கு பியூர் டிசி அவுட்புட் வருங்க. இந்த டிசி அவுட்புட்டை பொறுத்த வரைக்கும் எல்லா லைன்லேயுமே ஸ்டெடியாக வரவே வராது. ஒவ்வொரு சர்க்கியூட்டுக்கும் ஒவ்வொரு டிசைனுக்கும் தக்கன வரும். நீங்கள் மேனுவலாக ஒரு ட்ரைனிங் எடுத்தால் மட்டும்தான் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அதில் அது எத்தனை வோல்ட்டு வரும், எவ்வளோ வோல்ட்டு இருக்கணும், எல்லாமே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக புரியும். சரிங்களா? ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, நார்மலாக ஒரு போர்டுக்கு வந்து இந்த யோக் காயில் இருக்குது பார்த்தீங்களா, இது ஃபங்க்ஷன் ஆகக்கூடியதுக்கு வந்து, அதாவது ஒவ்வொரு ட்ரான்ஸ்ஃபார்மர் அவுட்புட்லேயும் எல்ஓடி காயில் இப்போ ப்ளஸ் இன்னொன்று பார்த்தீங்கன்னா, அந்த டீப்பு, இந்த போர்டு கனெக்ட் பண்ணக்கூடிய பிக்சர் டீப்பில் ஒரு யோக் காயில் வரும். அந்த யோக் காயில் வைண்டிங்கு தக்கன கம்பெனியில் வந்து என்ன செய்வாங்கன்னா, அந்த டிரான்ஸ்ஃபார்மர் வைண்டிங் இல்லை அவரோட அவுட்புட் வோல்டேஜ் எல்லாமே மாறும். ஸ்டார்டிங்காக நார்மலாக நம்ம ரெடிமேட் போர்டு யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, இல்லை ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா 110 வோல்ட், அதாவது 110 வோல்டு டிசி வோல்டு வரும். ஸ்டார்டிங் ஹையஸ்ட் பாயிண்ட் வோல்டு. அதில் இருந்து 145 வோல்ட் வரைக்கும் வரக்கூடிய போர்டு எல்லாமே இருக்குது. ஒவ்வொரு கம்பெனிக்கும் மாறும். இதுலேருந்து வரக்கூடிய ஹை வோல்டேஜில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒர்க்கிங் பண்ணக்கூடிய என்னன்னு பார்த்தீங்கன்னா எல்ஓடி ஃபங்க்ஷன் ஆகும். சரிங்களா? எல்ஓடி ஃபங்க்ஷன் ஆகும்போது எல்ஓடி செக்ஷனில் தான் அந்த யோக்கு காயில் கனெக்ட் ஆகும். அதாவது ஸ்க்ரீன் வந்து ஸ்டார்டிங்கில் எம்டியாக நீங்கள் ஆன் பண்ணீங்க அப்படின்னா சின்ன ஒரு டாட் மாதிரி தான் வரும். இந்த ஸ்க்ரீனை வந்து ஹரிசாண்டல் வெர்டிக்கல் லைனை செக்ஷனுக்காக பிரித்து கொடுக்கறது வந்து எப்படின்னா அந்த வெர்டிக்கல் காயில், அதாவது யோக் காயிலுடைய பல்ஸ் வோல்ட் வந்து இதில் தான் ஜென்ரேட் ஆகும். எல்ஓடிலேருந்து ஜென்ரேட் கூடிய வோல்டு பல்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹரிசாண்டல் லைன் சொல்லுவாங்க. அது எல்ஓடியில் இருந்து ஜென்ரேட் பண்ணக்கூடிய எல்ஓடிலேருந்து ஒரு வோல்ட் டிசி வோல்ட் இருந்த இதுக்கு இப்போ ஃபங்க்ஷன் ஆகும். அதாவது வெர்டிக்கல் ஐசி ரெண்டுமே ஸ்டார்டிங் ஒரே டைமில் ஆன் ஆனால் தான் வீடியோ கரெக்டாக இருக்கும். இது நம்ம தனியாக ஆன் பண்ணி விட்டோம்னா டீப்பு இல்லை யோக் ஆயில் ஃபால்ட் ஆகிறது வாய்ப்பு நிறைய இருக்குது. அதனால் ரெண்டுமே ஒரே டைமில் தான் ஃபங்க்ஷன் ஆகும். என்றைக்குமே எல்ஓடி ஆன் ஆனால் தான் வெர்டிக்கல் செக்ஷனுக்கு வோல்டு போகும். எனக்கு வோல்டே வந்து வெர்டிக்கல் செக்ஷனில் தான் வரும். இல்லை என்ன செய்வாங்கன்னா, சில இதில் மாடலை பொறுத்த வரைக்கும் டிரான்ஸ்ஃபார்மரில் தான் கொடுத்துருப்பாங்க வெர்டிக்கல் வோல்டு. எல்ஓடிக்கு பல்ஸ் ஆன் ஆகும்போது வந்து இதில் ஒரு மைக்ரோ கண்ட்ரோல் ஐசி இருக்கும். இந்த ஐசி தான் மொத்த சர்க்கியூட்டுமே ஒர்க் பண்ணக்கூடியது. இந்த ஐசி தான் மொத்த சர்க்கியூட்டுமே ஒர்க்கிங் பண்ணக்கூடியது. இது என்ன செய்யும் அப்படின்னா, டிவி வந்து இப்போ நம்ம ரிமோட்டில் நீங்கள் ஆன் பண்ணுறீங்க அப்படின்னா மொதல் சிக்னல் வந்து இந்த ஐசிக்கு போகும். ஐசி வந்து கரெக்டான வோல்டேஜ் ரீடெல்லாம் கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா டக்குன்னு வந்து முதல்ல வந்து பார்த்திங்கன்னா எல்ஓடி காயில் பல்ஸை ஆன் பண்ணும், வெர்டிக்கலையும் பல்ஸை ஆன் பண்ணும். ரெண்டு பல்ஸுமே ஒரே டைமில் ஆன் பண்ண உடனே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து டீப்புக்கு போகக்கூடிய வோல்டேஜ் எல்லாமே பூஸ்டிங் ஆகிரும்.
பூஸ்டிங் ஆகி அடுத்த செகண்டில் பார்த்தீங்கன்னா இதுலேருந்து வீடியோவும் பல்ஸையும் அவுட்புட் பண்ணிடும். வீடியோக்குள்ளே ஃபோக்கஸ் ஆகுது இதாக வரும். இதான் மேலே டீப்புக்கு போகக்கூடிய வீடியோ லைன் அது. பிச்சை டீப்பில் வரக்கூடியது. இந்த பல்ஸ் அவுட் ஆகும். எல்ஓடி செக்ஷன் பார்த்தாச்சு, வெர்டிகல் பார்த்தாச்சு. இந்த எல்ஓடிக்கு வந்து ஆப்ரேட்டருக்கு பார்த்தீங்கன்னா இதில் ஒரு ஐசி கொடுத்துருப்பாங்க. இது ஹைச் அவுட் போட்டுன்னு சொல்லுவாங்க. இதுலேருந்து வரக்கூடிய பல்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹெச் அவுட் போட்டு தான் ஆன் ஆகும். ஹெச் போட்டு ஆன் ஆகி அதாவது ஹெச் கரெக்டாக ஆன் ஆகிட்டு அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வெர்டிகல் செக்ஷன் ஆன் ஆகிடும். அப்புறம் வீடியோ ஆன் ஆகி எல்லாமே போயிடும். வீடியோ மட்டும் ஆன் ஆகிட்டு அப்படின்னா அதுக்கப்புறம் அடுத்த ஸ்டெப்பு பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே வந்ததுக்கப்புறம் மூவி எல்லாம் ப்ளே பண்ணதுக்கப்புறம் ஆடியோ செக்ஷன் ஆன் ஆகும். இது சப்ளை எல்லாம் இப்போ டேரெக்டாக போய்கிட்டு தான் இருக்கும், பைபாஸில் தான் இருக்கும். ஆடியோ ப்ரீ செக்ஷன் மட்டும் இதிலேருந்து ஐஸ்லேருந்து போகும். இதுதான் ஆடியோ சேனல். இது அடுத்து ஒவ்வொரு செக்ஷனும் கம்ப்ளைண்ட் எப்படி பார்க்குறேன்னு சொல்கிறேன். அக்யூரேட்டாக எனக்கு வேணும் அப்படி சொல்கிறாங்க வந்து கமெண்டில் சொல்லுங்கள், சொல்லித்தரேன். நான் நிறைய பேரும் தொழில் பண்ணுறாங்க, அப்படிங்கும்போது ப்ராப்பராக வீடியோன்னு சொல்ல முடியாது. கமெண்டில் சொல்லுங்கள், கண்டிப்பாக சொல்லித்தரேன். சரிங்களா? சரி.